பிக் பாஸ் 8 வீட்டில் இருந்து லாஸ்ட் வீக் வந்து யாருமே வந்து வெளியே போகாதனால இந்த வீக் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற சாச்சனா விஷயத்தில் விஜய் சேதுபதி பற்றி சோஷியல் மீடியாவில் வந்து போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. இவர் இப்படி பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. என்னதான் வந்து நடந்துச்சு, அப்படி என்னதான் வந்து பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலில் பார்ப்போம். நோவல்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சுனிதாவையும் சாச்சனாவையும் இந்த வீக் வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்கன்னு நினச்சி நம்ம வெயிட் பண்ணணும். ஆனால் இந்த வீக் வந்து 2 பேர் இல்லை, ஒருத்தர் மட்டும்தான் எலிமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாச்சனா வந்து சேஃப் ஆகிடுவாங்க, சுஜிதா தான் வந்து வெளியே போகிறாங்க. ஆனால் சாச்சனாவை விட பெஸ்ட் காம்படிட்டர் சுனிதா தான். அப்படி இருக்கும்போது எந்த பேசிஸில் வந்து சாச்சனா வந்து சேஃப் ஆனாங்க அப்படின்னு கண்டினியூஸாக வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகிருக்கு. சுனிதாவை பிடிக்கலனாலுமே சாச்சனாவை விட அவங்க நல்லா வந்து பண்ணனாங்க. சாச்சனா விஜய் சேதுபதியோட ரீல் டாட்டர்னால தான் அவங்களுக்கு வந்து விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு கண்டினியூஸாக விஜய் சேதுபதியை தப்பு பண்ணுறாரு அப்படின்னு இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து வைரல் ஆகிட்டே இருக்குது. பிக் பாஸ் வீட்லேயும் சரி சோஷியல் மீடியாலையும் விஜய் சேதுபதியை பிளாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாச்சனா வந்து சேஃப் பண்ணனதுக்கும் விஜய் சேதுபதிக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை. பிக் பாஸ் ஷோ ஆர்கனைசர்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணுறாங்க யார் வந்து எவிக்ட் பண்ணணும் அப்படின்றது. இந்த வீக்கு சாச்சனா வந்து வெளியே போகாமல் எஸ்கேப் ஆனதுக்கு விஜய் சேதுபதி தான் காரணம்ன்ட்டு அவரை வந்து திட்டுறது சரியில்லை. வீக்கெண்டில் வந்து வீக் ஃபுல்லாக நடந்த விஷயத்தை பற்றி என்கொயர் பண்ணுறது தான் விஜய் சேதுபதியோட ஜாபு. அப்படி பார்த்தா சௌந்தர்யா கேரக்டரை பற்றி அதர் கண்டெஸ்டன்ட் வந்து ரொம்ப மோசமாக பேசின விஜய் விஷால் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளாஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் விஷாலை வந்து விஜய் சேதுபதி எதுவுமே சொல்லலை. ஏன் விஜய் சேதுபதி வந்ததுக்கப்புறம் விஷாலை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க போகிறாரு அப்படின்னு வீக் ஃபுல்லாக வெயிட் பண்ணணும். ஆனா இவங்க இப்படி செஞ்சிட்டாங்களே. இன்வெஸ்டிகேட் பண்றது எல்லாமே விட்டுட்டு தேவையில்லாததை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. விஷாலுக்கு சௌந்தர்யா மேல ஃபீலிங்ஸ் வந்தனால அவங்க வந்து யார் கூடயும் கேஷுவலா பழகிறது தாங்க முடியல அப்படின்னு கிரிட்டிசிசம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இனி எப்படியெல்லாம் வந்து இந்த ஷோ வந்து மூவ் ஆக போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.